ஹாய், வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அது என்ன விஷயம்னா, நான் படித்த ஒரு புக்கை பற்றி உங்கள்கிட்ட ஒரு ப்ரீஃபிங். அது என்னென்னா, அது ஒரு மோட்டிவேஷன் புக். அதோடைய பேர் வந்து மவுண்டைன் இஸ் யூ. பிரியானா வீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளரால் அது எழுதப்பட்டிருக்கு. அதோடைய தமிழ் பதிப்பகம் அமேசானில் இருக்குது. அதோடைய லிங்க் உங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் தேடி படிச்சுக்கலாம். மவுண்டைன் இஸ் யூ, மலை நீதான் அப்படின்ற ஒரு தமிழ் அர்த்தத்தை வந்து அப்படியே ஒளிபெயர்க்கலாம். இதோடைய உள்ளார்ந்த கருத்து ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, இது எல்லாமே ஒரு ஆளால் தடைப்பட போகுது, தடைப்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அது யாருன்னு பார்த்தா அது நம்ம தான். அதை தான் இந்த புக்கில் முக்கியமான விஷயமாக பிரியானா வீஸ் வந்து சொல்ல வராங்க. த மவுண்டைன் இஸ் யூ. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான். இன்றைக்கி காலையில் நான் என்ன நினச்சேன், ஒரு 7 மணிக்கு காலையில் சுபு தொழுகெலாம் முடிச்சுட்டு வாக்கிங் போகலான்ட்டு. ஸோ அதுக்கான முயற்சியும் அதுக்கான செயல் திட்டங்களும் இரவே எடுத்து வச்சுட்டு நான் படுக்கிறேன். பட் காலையில் எழுந்திரிச்சு சுபு தொழுதுட்டு அப்படியே ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த புக் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு நான் தூங்கிட்டேன். ஸோ இதுதான். அப்போ இன்றைக்கி அந்த வாக்கிங் பண்ணியிருந்தால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு போனதுக்கு யாருமே காரணம் இல்லை. என்னோடய வேலையோ, ஏன்னா இன்றைக்கி லீவு, வேறு விஷயங்களோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மவுண்டைன், இன்றைக்கி அந்த தடைப்பட்ட விஷயத்துக்கான மவுண்டைன் யாருன்னா அது நான் தான். ஸோ இதுதான் அந்த புக்கு பேசுது. இன்னும் விரிவாக இந்த விஷயத்தை அந்த புக்கு பேசுது. அதுவும் ரொம்ப எளிமையாக பேசுது. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். நான் இது மாதிரி தொடர்ந்து நான் படிக்கிற புக்குங்களை பற்றிய விளக்கங்களையும் அதை பற்றிய சம்மரியும் தொடர்ந்து உங்களுக்கு அளிப்பேன். ஸ்டே டியூன். Hi, bye.